ஹலோ காய்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா க்ரூஸ் கண்ட்ரோல். அதாவது இதுதான் க்ரூஸ் கண்ட்ரோல். என்ன யூஸ், முதல்ல க்ரூஸ் கண்ட்ரோல்னால் என்னது, அதால் என்ன யூஸ், பாசிட்டிவ்ஸ் என்ன, நெகட்டிவ்ஸ் என்ன, எப்படி யூஸ் பண்ணணும், இதுதான் இன்றைக்கோட வீடியோ கண்டென்ட். ஸோ க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா, இது முதல்ல ஃபாரின் கண்ட்ரீஸில் தான் வந்து ரொம்ப பிரபலமாக இருந்துச்சு. அதாவது இது என்ன ஆகும் அப்படின்னா, நீங்கள் ஒரு பர்டிகுலர் ஸ்பீட் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணிகிட்டு இருக்கணும் ஹைவேல. இப்போ ஒரு 80யோ 90லையோ நீங்கள் போயிட்டே இருக்கணும் அப்படின்னா, நம்ம ஜென்ரலாக வந்து ஆக்சலேட்டரில் கால் வச்சுக்கிட்டே இருக்க மாதிரி இருக்கும். இந்த க்ரூஸ் கண்ட்ரோல் நீங்கள் எனேபிள் பண்ணிட்டீங்கன்னா, நீங்கள் ஆக்சலேட்டர்லேருந்து நீங்கள் காலை எடுத்துடலாம். பிரேக்கை மட்டும் நீங்கள் மாடுலேட் பண்ணிங்கன்னா போதும். இப்போ வர சில காரில் வந்து பார்த்தீங்கன்னா அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே போல் ஏடாஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அடாப்டிவ் டிரைவர் அசிஸ்ட் சிஸ்டம் அப்படின்னு ஏடாஸ். இதெல்லாம் என்ன பண்ணோம் அப்படின்னா, நீங்கள் முன்னாடி போகிற வண்டியோடைய ஸ்பீடை பொறுத்து அதுவே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் பண்ணோம். பட் இப்போது நம்மக்கிட்ட இருக்கிற கார் பார்த்தீங்கன்னா XL6 ஜீட்டா வேரியண்ட். இது ஒரு ஆட்டோமேட்டிக். இதில் வந்து அந்த மாதிரி எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. அடாப்டிவ் க்ரூஸ் கண்ட்ரோல் அப்படின்லாம் எதுவும் கிடையாது. சாதாரண க்ரூஸ் கண்ட்ரோல் தான். ஸோ இது எப்படி யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். க்ரூஸ் கண்ட்ரோல் ஜென்ரலாக வந்து 40 கிலோமீட்டர் மேலே போனால் மட்டும்தான் க்ரூஸ் கண்ட்ரோல் வேலை செய்யும். ஆல்மோஸ்ட் 35 to 40லே உங்களுக்கு வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். ஸோ சிம்பிள் தான். நீங்கள் வந்து ஒரு 40 or 50 கிலோமீட்டர்ஸில் போயிட்டு இந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இங்கே உங்களுக்கு வந்து இப்படி காட்டும் கிலோமீட்டர் என்ன. இப்படி இப்போ 0ல் இருக்கிறதால அது எதுவும் காட்டலை உங்களுக்கு. பட் நம்ம இப்போது ரன்னிங்கில் இருக்கிறப்போ உங்களுக்கு நான் காட்டுறேன். இதை போட்டுட்டு இங்கே வந்து செட் அப்படிங்கிற ஒரு பட்டன் இருக்கும். அதை நீங்கள் ப்ரெஸ் பண்ணி விட்டுட்டிங்கன்னா போதும், ஆக்சிலேட்டர்லேருந்து நீங்கள் காலை எடுத்துடலாம். இந்த வீடியோ நான் பண்ணுறதுக்கு வந்து நான் இங்கே ஒரு ஹைவேல வந்திருக்கேன். இப்போ நம்ம வந்து வீடியோவில் போயிட்டு நம்ம க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி எனேபிள் பண்ணலாம் அப்படிங்கிறத உங்களுக்கு நான் காட்டுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம வந்து ஒரு ஆப்டிமல் ஸ்பீடான ஒரு 40 to 50 கிலோமீட்டர்ஸ்க்கு நம்ம போகலாம். வண்டியை ஓட்டிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். க்ரூஸ் கண்ட்ரோலோடைய பாசிட்டிவ்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு ரைட் லெக் நீங்கள் எப்போவுமே கான்ஸ்டண்ட்டாக நீங்கள் ஆக்சிலேட்டரில் நீங்கள் அழுத்திக்கிட்டே இருக்க வேணாம் காலை. அது ஒரு பாசிட்டிவ் இருந்தாலும் நெகட்டிவ் வந்து நம்ம இந்தியன் டிரைவிங் கண்டிஷன்ஸ்க்கு நெகட்டிவ்ஸ் நிறையாவே இருக்குது. ஏன்னா நம்ம ஊரில் வந்து யார் எங்கேருந்து வருவாங்கன்னே தெரியாது. ஸோ அதில் நீங்கள் க்ரூஸில் போட்டுட்டோம், வண்டி அதுவாக மேனேஜ் பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக இருந்தீங்க அப்படின்னா அது வந்து சரிப்பட்டு வர தப்பான விளைவில் போய் முடிஞ்சிடும். ஃபாரின் கண்ட்ரீஸில் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் ரொம்பவே நல்லாயிருக்கும். பட் இதே நம்ம வந்து ஒரு லாங் டிரைவ் போகிறோம், யாரும் இருக்க மாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு ஐடியா வந்துருச்சு, ரோட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க, ரோடு காலியாக இருக்குதுன்னா நீங்கள் க்ரூஸை நீங்கள் யூஸ் பண்ணலாம். க்ரூஸ் நீங்கள் யூஸ் பண்ணாலும் எப்போவுமே ஸ்டியரிங்லேருந்து கை எடுத்துடாதீங்க, சீட் பெல்ட் போட்டுருங்க, பிரேக்கில் காலை எப்போவுமே ரெடியாக நீங்கள் வச்சுக்கோங்க. ஸோ இப்போது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன், நம்ம வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 60 கிலோமீட்டர்ஸில் நம்ம போயிட்டுருக்கோம். ஆல்மோஸ்ட் 60 கிட்டே நம்ம வந்துட்டோம். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, எனக்கு கொஞ்சம் டிராஃபிக் இருக்குது. ஸோ அதனால் நான் வந்து கொஞ்சம் டிராஃபிக் காலியானோடனே நான் உங்களுக்கு க்ரூஸில் உங்களுக்கு நான் எனேபிள் பண்ணி நான் காட்டுறேன். ஸோ இப்போ உங்களுக்கு தெரியும், நான் வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 80 கிட்டே நான் வந்துட்டுருக்கிறேன். ஸோ நான் என்ன பண்ண போகிறேன்னா, இந்த பட்டனை நம்ம ப்ரெஸ் பண்ண போகிறோம். ப்ரெஸ் பண்ண உடனே உங்களுக்கு கிலோமீட்டர் கேட்கும். ஸோ அது பக்கத்துலேயே உங்களுக்கு வந்து செட்டுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இப்போ நம்ம 78 கிட்டே நான் வச்சுருக்கேன். செட் அப்படின்னா 78ல் வந்து நிற்கும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, இப்போ க்ரூஸ் செட் ஆகிடுச்சு. நான் வந்து ஆக்சிலேட்டர் வந்து நான் காலை எடுத்துட்டேன், உங்களுக்கு நான் காட்டுறேன். பட் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா, கையை வந்து நான் ஸ்டியரிங்கில் தான் வச்சுருக்கேன், பிரேக்லேயும் நான் காலை ரெடியாக நான் வச்சுருக்கேன் பாருங்கள். பட் நான் ஆக்சிலேட்டர்லேருந்து நான் காலை எடுத்துட்டேன். வண்டி வந்து 78ல் மெயின்டைன் ஆகிட்டே இருக்கும் அது பாட்டுக்கும். நீங்கள் ரோடு இன்க்ளைனாக இருந்தாலும் சரி, டிக்ளைனாக இருந்தாலும் சரி, வண்டி வந்து 70 அதுவாகவே மெயின்டைன் பண்ணிக்கும்.
இந்த இடத்துல நமக்கு வந்து ஒரு 2 ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க. நம்ம ஸ்பீடை வந்து டிக்ரீஸும் பண்ணலாம், இன்க்ரீஸும் பண்ணலாம். இப்போ நான் ஸ்பீடை டிக்ரீஸ் பண்ணுறேன் பாருங்கள். நான் ஸ்பீடை வந்து நான் இப்போ 60ல் நான் கொண்டு வந்து உங்களுக்கு நான் செட் பண்ணுறேன். சிக்ஸ்டியில் செட் பண்ணோடனே ஆட்டோமேட்டிக்காக வண்டி வந்து 60ல் வந்து லாக் ஆகிடும் பாருங்கள். இது எல்லாமே நான் வந்து ஆக்சிலேட்டரில் நான் கால் வைக்காமல் நான் பண்ணிகிட்ருக்கிறேன். சேஃப்டி கன்சர்ன்ஸ்க்காக நான் வந்து கீழே நான் காட்டலை. நான் பிரேக்கில் தான் நான் காலை வச்சுருக்கேன் இப்போயும். இப்போ பார்த்தீங்கன்னா ரோடு கொஞ்சம் இன்க்ளைண்டாக போகுது, ஆனாலும் உங்களுக்கு 60லே தான் வண்டி மெயின்டைன் ஆகிட்டுருக்கோம். இப்போ நான் என்ன பண்ணேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் பிரேக்கில் காலை அழுத்தின உடனே ஆட்டோமேட்டிக்காக க்ரூஸ் கேன்சல் ஆகிட்டு ஸ்பீடு பாருங்கள் நல்லாவே குறைஞ்சிருச்சு. இதுதான் க்ரூஸோடைய ஒரு சேஃப்டி ஃபீச்சர். உங்களுக்கு டக்குன்னு பிரேக்கை நான் வந்து ஸ்பீடை குறைக்கணும், க்ரூஸ் கேன்சல் ஆகணும் அப்படின்னா நீங்கள் பிரேக்கில் காலை அழுத்துனீங்கனாலே போதும். ஸோ இப்போ நான் என்ன பண்ணேன்னா, திருப்பி நான் 60 கிட்ட வந்துட்டேன். திருப்பி இந்த இடத்துல வந்து இந்த மோடு வந்து பார்த்தீங்கன்னா கீழே அமுத்துனேன்னா செட்டு. ஸோ நான் கீழே அழுத்துறேன், க்ரூஸ் செட் ஆகிடுச்சு. திருப்பி நான் காலை எடுத்துட்டேன், உங்களுக்கு நான் காட்டுறேன். கீழே பாருங்கள், நான் பிரேக்கில் தான் காலை வச்சுருக்கேன். பட் ஸ்டில் வண்டி வந்து 60ல் அது பாட்டுனா க்ரூஸ் ஆகிட்டே இருக்குது. இப்போ 62 செட் ஆகிருக்கு. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஒரு ஸ்டெப் கீழே இறக்கணுன்னே 60க்கு நான் செட் பண்ணிட்டேன். நம்ம மேலே இன்க்ரீஸ் பண்ணணும், நம்ம இன்க்ரீஸும் பண்ணலாம். இதோ பாருங்கள், நம்ம மேலே நம்ம தள்ளணுன்னா இன்க்ரீஸ் ஆகும். இப்போ நான் ஆக்சிலேட் பண்ணாமலே நான் இங்கே இன்க்ரீஸ் பண்ணியே நான் வந்து 80 கிட்ட நான் வரேன். 78 நான் லாக் பண்ணுறேன். இப்போ நான் கேன்சல் பண்ணணுன்னா 2 ஆப்ஷன். ஒன்று நான் சொன்ன மாதிரி பிரேக்கில் காலை வைக்கணும், இல்லை அப்படின்னா இங்கேயே உங்களுக்கு கேன்சலுங்கிற ஆப்ஷன் இருக்கும். அதை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போதும், க்ரூஸ் கேன்சல் ஆகிடும். ஸ்பீடு உங்களுக்கு குறையிறது உங்களுக்கு தெரியும் பாருங்கள். நான் ஆக்சிலேட்டர் நான் காலை வைக்கல, நான் பிரேக்கும் அப்ளை பண்ணல. பட் வண்டி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஸ்பீடு வந்து குறைஞ்சிக்கிட்டே போகும். இப்போ நம்ம உடனே திருப்பி நம்ம கொஞ்சம் தூரம் கழித்து நம்ம க்ரூஸை நம்ம எனேபிள் பண்ணணும் அப்படின்னா, நான் இப்போ ஆக்சலரேட் பண்ணுறேன். ஆக்சலரேட் பண்ணிவிட்டு 70க்கு தான் போகணுன்னு அவசியம் கிடையாது. இப்போ நம்ம 60 கிட்ட வரோம். 60லேயே நான் வந்து ஒரு தடவை இந்த க்ரூஸ் பட்டனை திருப்பி நான் அழுத்திட்டு ஒரு தடவை எனேபிள் பண்ணிவிட்டு செட் பட்டன் நான் அமுத்துனேன்னா ஏறக்குறைய 58 இப்போ இருக்குது. 58ல் இப்போ செட் ஆகிடும். ஸோ இதுதான் வந்து க்ரூஸ் கண்ட்ரோலை யூஸ் பண்ணுற விதம், க்ரூஸ் கண்ட்ரோலை செட் பண்ணுற விதமும். இது எங்கெல்லாம் உங்களுக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ரொம்ப லாங் டிரைவ் நம்ம போயிட்டுருக்கோம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா கால் ரொம்ப நேரம் ஆக்சிலரேட் பண்ணவே முடியாது அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் க்ரூஸில் வச்சுட்டு நீங்கள் செட் பண்ணிடலாம். இப்போ பாருங்கள், நான் வந்து ஆக்சிலரேட் பண்ணாமலே வந்து 60 கிலோமீட்டர்ஸில் நான் போயிட்டுருக்கேன். இப்போ நான் 60 நான் லாக் பண்ணுறேன். பாருங்கள், நான் வந்து ஆக்சலரேட் பண்ணலை. பட் என்னோடய ஒரு கை வந்து ஸ்டியரிங்லேயும் கால் வந்து பிரேக்கில் ரெடியாக இருக்கும். க்ரூஸ் கண்ட்ரோல் நம்ம செட் பண்ணிவிட்டு ஓட்டுறதால இருக்க ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மைலேஜ் சூப்பராக கிடைக்கும். வண்டியே அதுவாக மெயின்டைன் பண்ணிக்கிறதால நமக்கு மைலேஜ் வந்து சூப்பராக கிடைக்கும். யாரெல்லாம் எப்போ க்ரூஸ் யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். வண்டி வந்து நீங்கள் புதுசாக இப்போ தான் எடுத்திருக்கீங்க, வண்டியோடைய பிரேக்கின் கிலோமீட்டர் வண்டி ஓடவே இல்லை இன்னும். ஏன்னா நிறையா வண்டிங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1000 கிலோமீட்டர்ஸ். இப்போ XL6 எடுத்திங்கன்னா இது எனக்கு 960 கிலோமீட்டர்ஸ் பிரேக்கின் பீரியடு. ஸோ பிரேக்கின்லாம் நம்ம ஒழுங்காக பண்ணணும். பிரேக்கின் அப்போது வந்து நீங்கள் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணக்கூடாது. ஏன்னா கான்ஸ்டண்ட்டாக ஒரு ஸ்பீடில் வந்து வண்டி மெயின்டைன் ஆகும் அப்படிங்கிறதால க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணாதீங்க. பிரேக்கின் முடிஞ்சதுக்கப்புறம் க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணுங்கள். மெயினாக எங்கே யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னா, சிட்டிக்குள்ளெலாம் க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ணவே பண்ணாதீங்க. ரொம்ப ரொம்ப ரிஸ்க்கு ஜாஸ்தி. ஏன்னா அதை பாருங்கள், இப்போ நான் ஹைவேல தான் இருக்கிறேன். ஹைவேல எவ்வளோ டிராஃபிக் பாருங்கள். இங்கெல்லாம் நான் வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் இப்போ நான் கேன்சல் பண்ணிட்டேன். அதே மாதிரி ஒரு வண்டி பழக்கம் இல்லாதவங்க, ரொம்ப டிரைவிங் வந்து ரொம்ப 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 எக்ஸ்பீரியன்ஸாக இல்லாதவங்க வந்து க்ரூஸ் கண்ட்ரோல் யூஸ் பண்ண வேணாம். ஸோ இதுதான் வந்து என்னுடைய க்ரூஸ் கண்ட்ரோல் எப்படி யூஸ் பண்ணணும், அதோடைய அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்க்கான ஒரு சின்ன வீடியோ.
ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள், அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவோடு உங்களை நான் சீக்கிரம் வந்து மீட் பண்ணுறேன். Until then, stay safe. See you. Take care. Bye.